Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு செய்ய வேண்டிய நான்வெஜ் ரெசிபி இன்னைக்கு செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து தம்பி பையன் வந்துட்டாங்களா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கிளம்ப போறாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் பிரியாணி மீன் பண்ணி கொடுக்கலான்னு. ஸோ நாளைக்கு செய்யறது இன்னைக்கு செஞ்சிடலாமேன்ட்டு காலையிலேயே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் மார்க்கெட் தான் வாங்கினேன். பயங்கர ரேட், என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வேறு வழியும் இல்லை, ரொம்ப தூரம் போக முடியல, பயங்கரமான வெயில். ஸோ காலையிலே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் பிரியாணி, அதாவது தொன்ன பிரியாணியில். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலான்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் வாஷ் பண்ணணும், வாஷ் கூட பண்ணல, எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமன் இதெல்லாம் தான் வாங்கினேன். பயங்கர ரேட்டு ஃப்ரெஷ் மார்க்கெட்டில். நம்ம எப்போவுமே வெளியே வாங்குறத விட ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் எப்பவுமே ரேட் தான். பட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ரேட்டு தான். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொன்ன பிரியாணி சிக்கன் கிரேவியும் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னி வச்சு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மதியம் சாப்பாடு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தயிரெல்லாம் போட்டு ஒரு பக்கமாக எடுத்து ஒரு பக்கம் வச்சு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறீங்க. ஆனியன் 42 ரூபா ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். ஆனியன் ரேட் ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் 30 ரூபா. அப்புறம் மின்ட்டு, அதாவது புதினா 8 ரூபா, கொத்தமல்லி 10 ரூபா, அது பார்த்திங்கன்னா பட்டை இது 20 ரூபா, டொமேட்டோ வந்து 16 ரூபா, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து கார்லிக் பூண்டு வந்து 56 ரூபா. ஆர்டர்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை 4, 5, 6, 7 பூண்டு பாருங்க. இந்த பூண்டு வந்து 56 ரூபா. ஒரே ஒரு 7 பூண்டு 56 ரூபா. வேறு வழியெல்லாம் நான் எனக்கு வாங்கினேங்க. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம என்ன தான் கடையில் வாங்கி போட்டாலும் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி போட்டு செய்கிற மாதிரி சமையல் வந்து டேஸ்ட் கொடுக்காங்க. சொன்னாலும் பூண்டு வாங்கினாங்க 50 ரூபா. லெமன் வந்து ஒரே ஒரு லெமன், இந்த லெமன் வந்து உழவர் சந்தையில் 5 ரூபா கிடைக்கும், 5 ரூபாய்க்கு கிடைக்கும். இது இங்கே வந்து 11 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா எந்த ரைஸில் பண்ண போகிறேன்னா இது சீரக சம்பா ரைஸ் தான் பண்ண போகிறேன். இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 3 கிலோ பக்கம் நான் இங்கே டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து போன மாதம் வச்சுருந்தேன், எடுக்கவே இல்லை. ஸோ அங்கே வந்து விலை கம்மி. ஸோ ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்துச்சுங்க. ஸோ அது வந்து சீரக சம்பா ரைஸை தான் பிரியாணி சேர்ப்பேன். 4 டம்ளர் போட்டு சேர்ப்பேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். சீரக சம்பா சீக்கிரமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது நல்லா ஊறட்டும். சிக்கனை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்களா, அந்த இருக்கிற ஸ்மெல்லாம் போயிடும். இப்போது நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சில்லிக்கு வச்சுட்டேன். இது வந்து சில்லி பண்ணிக்கலாங்க. மற்ற சிக்கன் வந்து இப்போ வந்து தயிரும் உப்பு கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருந்தேங்களேன். இந்த தயிர் போடும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் இப்படி நான் பண்ணுறது. தயிர் நம்ம தயிர் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுதான் தயிர் போடுறது. இது கூடவே வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, நெக்ஸ்ட்டு சால்ட்டு,
போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். பாப்பா வந்து பூண்டு உரிக்க சொல்லியிருக்கேன், உரிச்சிட்டு இருக்கா. அரை மணி நேரம் ஆச்சு. எத்தனை பூண்டு தெரியுமா உரிச்சிருக்கா? எத்தனை பூண்டு உரிச்சிருக்கேன்? இதை வரேன் காமிக்கிறேன். நம்ம ரெகுலராக பசங்களுக்கு வேலை விட்டா அது செய்வாங்க. நம்ம என்னைக்கோ ஒரு நாள்மா இதை செய்யுமான்றோம். அதுக்கப்புறம் அவங்க செய்யறதுக்குள்ள நானே வாங்கி செஞ்சிருவாங்க அவள் செய்யறதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா பூண்டு உரினா பூண்டு தோல்லாம் கையில் ஒட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு பதில் எனக்கு தெரியல, இது என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தயிரும் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா அப்படியே ஊறட்டும். பார்த்தீங்கன்னா சில்லிக்கு மசாலா போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாப்பா ஊற்றிட்டு இருக்காது, லேட் ஆகுது, இதை போட்டுக்கலான்னு இந்த இஞ்சி பூண்டு வாங்கிட்டு ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டா சில்லிக்கு நல்லா இருக்கும். அது லெமன். இது எல்லாத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சில்லி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கிரேவியும் பிரியாணி பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து சில்லி பண்ணான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை எடுத்து நல்லா ஒரு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரீசரில் போட்டோன்னு வைங்க, நாளைக்கு எடுத்து வறுக்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து ரைஸ் பவுடர், அதாவது அரிசி மாவு வந்துட்டு தான் போட்டுக்கலாம். பட் அரிசி மாவு என்கிட்ட இல்லை, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நான் போட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 65 எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு 65 பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது. ஸோ இது வந்து ஃப்ரீசரில் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி காலையில் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸு, அப்புறம் பிரியாணி தேவை பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பேஸ்ட் பண்ண போகிறல வந்து கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி போட்டு மிக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதாவது கொத்தமல்லி புதினா வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி செஞ்சு செய்யும்போது பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வருது. தொன்னை பிரியாணிக்கு அப்படி தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு போட்டுக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், 5 போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு. நான் கொஞ்சமாக கிரேவிக்கு ஆட் பண்ணிட்டேன், அதனால் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு சீரகம் ஸ்பூன் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிரேவி தாளிச்சிக்கலாம். தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்யலாம். இது தாளித்து பக்கத்தில் போட்டுக்கலாம். இன்னொன்று சிம்பிளாக எப்பவுமே நான் செய்கிற மாதிரி தான் செய்கிறது. சிக்கன் கிரேவி சிம்பிளாக செஞ்சாவே நல்லா இருக்குது. ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பிரியாணி செய்யறது, சிக்கன் கிரேவி பண்ணுறது எல்லாமே. ஸோ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம். இது வந்து கிரேவிக்கு, ஓகேங்களா?
நல்லா பொரிஞ்ச பிறகு நான் பிரியாணிக்கு எடுத்து வைக்கும் போதே கூட எடுத்து வச்சிருக்கிறேன் பட்டை கிராம்பு, ஒரு 4 பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரியணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் போட்டு அதையும் கரம் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க விடணும். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி கிரேவி பண்ணேன். ஸோ நான் கிரேவி பண்ண பார்த்திங்கன்னா தம்பி பையனும் வந்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டே நான் செஞ்சிட்டதுனால எனக்கு அப்போவே வாய்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு சிக்கன் நல்ல எலும்புகளாக இருக்கிறத மட்டும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஸா இருக்கிறது மட்டும் பிரியாணிக்கு போட்டுட்டு மற்றதெல்லாம் கிரேவி பண்ணிக்கலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன், ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஓரம் போட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்ததுனால அவனுக்கு ஒரு கிளாஸ் டீயை போட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணா சாப்பாடு ஆகிடும்னு சொன்னேன். ஏன்னா வந்தோடனே பரப்பரன்னு பறந்துக்கிட்டே நல்லா போகணும், கிளம்பணும், ஈவினிங் கிளம்பணும், சீக்கிரம்னா. ஸோ அவனுக்காகவே கடன்னு செஞ்சேங்க. ஆனாலும் சாப்பாடு வேறு லெவலில் வந்துச்சு. அதுக்கு சிக்கன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்ட உடனே சிக்கன் கிரேவி தாளிச்சிட்டு பக்கத்து அடுப்பில் தூக்கி போட்டேங்க. இப்போ டைம் ஆகிடுச்சி, கிளம்பணுன்றானா எனக்கு பரப்பரன்னு எனக்கு அர்ஜென்ட்டாகவும் செய்யவும் முடியல. சரி என்ன பண்ணுறது, கடன்னு செய்யணுமேன்றதுக்காக நான் குக்கரில் செய்யலை, ஒரு தம் போட்டு செய்யலான்னு ஒரு ஒரு சூப்பரான சின்ன ஒரு டிமார்ட்னு ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கனமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை தான் செஞ்சேன் இன்றைக்கி. ஸோ அதில் நெய்யும் எண்ணெயும் சரிசமமாக எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடான பிறகு பட்டை கிராம்பு இதுமாதிரி ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். எப்பயுமே பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் போல் மசாலா ஐட்டம் எல்லாம் போடணும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அதில் ஊற்றிட்டு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா அளந்து தண்ணியை ஊற்றிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்க விடணும். எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா மட்டும் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நான் வதக்க விடுவேன். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் வதக்கிட்டு அரிசி கழுவி அதில் போட்டுட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு தம் போட்டு இறக்குங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு ரொம்ப அர்ஜென்ட் இன்றைக்கி நம்ம செய்கிறோமோ அன்றைக்கி தான் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக எப்படி சொல்கிறதே தெரியல, வேறு லெவலில் இருந்தது தம் பிரியாணி.
நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அரிசியும் போட்டுட்டு எல்லாத்தையும் தம்மெல்லாம் போட்டுட்டு வெளியே வரும்போது சரியான அனலுங்க, உள்ளே நிற்க முடியல, சரியான அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இவனோ அர்ஜென்ட் படுறான். கரெக்டாக ஒரு 1 o'clock பக்கம்லாம் பிரியாணியும் ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவியும் ஆகிடுச்சு. பிரியாணி நம்ம அர்ஜென்ட் இன்றைக்கி செய்யணும், அன்றைக்கி தான் நல்லா டேஸ்ட் வரும்னு சொன்னால அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்தது. அதுலேயும் இந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் அரைச்சி போடும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியே உக்காந்தாச்சு. தம் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி திரும்ப ஒரு கலரிட்டு திரும்ப ஒரு தம் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தேன், வேறு லெவல் இருந்தது. சிக்கன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பர் தூளம் போட்டு அதையும் இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷார்ப்பாக 1 o'clock பக்கம் சாப்பாடு கொடுத்தேன். அவங்க வேறு ஒரு பக்கம் சீக்கிரம்ன்றானுங்களா, போட்டு கொடுத்தேன். சாப்பாடு வேறு லெவலுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். கூட வந்து தயிர் பச்சடி வச்சு கொடுத்தேன். ஒரு நாள் இருந்து போகலான்னு சொன்னேன், நான் இல்லை நான் இன்றைக்கி கிளம்பணுன்ற மாதிரி கிளம்பிட்டான். ஸோ கூட தம்பி பையனும் வந்தானா, அவனுக்குன்னா வந்தோடனே போகிறதுக்கே இஷ்டம் இல்லை, இருந்துட்டு போகணுன்ற மாதிரி ஆசை வந்துச்சு அவனுக்கு. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் போட்டு நானும் கொஞ்சம் கூடவே உட்காந்து சாப்பிட்டேன். ஏன்னா பயங்கர பசிங்களா, சாப்பிட்டு அதுக்கப்புறமா 1 by 1 வேலையை செய்யலான்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தா வேறு லெவலில் இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 4:40. லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சரியான வெயிலுங்களா, நல்ல வெயில் மதியானம். இப்போ பார்த்து நல்ல மழை, ஒரு 1 hour பக்கமாக நல்ல மழை. எங்கள் வீட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல மழை. ஸோ சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. ஆனால் எனக்கு கிச்சனில் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கடை நான் சாப்பிட்டு முடிச்சு கையோடு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த பிரியாணி வேறு செஞ்சுதான் ஒரே ஸ்மெல்லு. ஸோ எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்து கவுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குது, இதே சூடு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கிரேவி இருக்குது, இது பார்த்திங்கன்னா தயிர், ஸோ எல்லாம் இருக்குங்க. ஸோ பிரியாணி தான் அப்படியே இருக்குது, கிரேவியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ இதே வச்சாச்சு. இப்போ நைட்டுக்கு இதே போதும் எனக்கும் பாப்பாவுக்கும். பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? பாப்பாவுக்கு போர் அடிக்குது, இப்போ லீவில் வெளியே கூப்பிட்டு போகலன்னு ஒரே டென்ஷன் ஆகுறா. என்னம்மா பண்ணிகிட்ருக்க? என்ன? ஓகே, ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. நான் கடைசியாக சொல்கிறேம்மா, ஒரே மேலெல்லாம் கொட்டிக்கிறேன், கையில் சுத்தமாக வாஷ் பண்ணணும், புரியுதா? பார்த்தீங்கன்னா ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ டைம் பாஸ் அவ்வளோதான் ஆகணும்ல, ஸோ இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 5 o'clock. வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட்டுக்கு சாப்பாடு செய்கிற வேலையில் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி 6 to 6:30 லைவ் போகலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.